நடிகர் நெப்போலியன் அவர்களோட பையனான தனுஷ்க்கு போன வருஷம் நவம்பர் மாசம் வந்து ஜப்பான்ல வச்சு அக்ஷயா அப்படின்றவங்க கூட ரொம்பவே கிராண்டா மேரேஜ் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்கள பத்தி நிறைய ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நெப்போலியன் அவர்களும் சரி அவரோட பையன் தனுஷும் அமெரிக்கால இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவரோட மருமகள் அக்ஷயா மட்டும் அவங்க வீட்டுக்கு போகல. எதனால இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாழணும், சோசியல் மீடியால ஒரு போட்டோஸ் கூட போடாம இருக்காங்களே, ஒரு வேலை ஏதாச்சும் பிரச்சனைனால பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தனுஷ் பத்தியும் நிறைய தவறான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதனாலே நெப்போலியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட பையனை பத்தி நிறைய தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு வந்து நிறுத்திடுங்க, இல்லைன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ரூமர்ஸ்க்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா இப்போதான் ரீசெண்டா வந்து அக்ஷயா வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ நெப்போலியன் அவர்களோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கிராண்டா அவங்களை வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாவுமே எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து பரவாயில்லப்பா மருமகளை எப்படி பாத்துக்கிறாரு, வந்தோடனே எந்த அளவுக்கு எல்லாரும் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தனுஷும் வந்து அக்ஷயாவை ரொம்ப மாசம் கழிச்சு பார்த்தனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அக்ஷயாவுக்கு வந்து விசா வந்து கிடைக்கல. ஸோ அந்த ப்ராசஸ்னால தான் வந்து அவங்க கொஞ்சம் மாசமா வந்து இங்கேயே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து திரும்பியுமே அமெரிக்கால இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க, தனுஷ் கூட சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்து நெப்போலியன் அவர்கள் திரும்பியுமே அமெரிக்கா முறைப்படி தனுஷுக்கும் அக்ஷயாக்கும் வந்து ரொம்ப கிராண்டா திரும்பி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அக்ஷயாவும் வந்து அமெரிக்கன் சிட்டிசனா மாறிட்டாங்களாம். ஸோ அதே மாதிரி அங்கேயுமே வந்து அவங்களோட மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து இப்போ சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட பசங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியுமே வந்து நெப்போலியன் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாவுமே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து மேரேஜ் ஆன இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் சில பேர் வந்து எதுக்காக செகண்ட் மேரேஜ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேள்வி கேட்டுட்டே தான் இருக்காங்க. இருந்தாலுமே வந்து பரவாயில்லப்பா, திரும்பி மேரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து அந்த ஜோடியை தான் வந்து இப்போ வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.